உதட்டில் பொன்னகை புதைத்தோ உயிரை உடம்புக்குள் புதைத்தோ வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். விடை கொடு எங்கள் நாடு கடல் வாசல் தெரிக்கும் வீடே பனை மரக்காடே. தனலட்சுமிய சாவடி அவன் என்கிட்ட இருந்து ஒரு கோடி ரூபாய் எடுத்துட்டு போவேன். அவளை விட்டு அவளை. நன்றி நன்றி நன்றி. இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது. வன்னி விழிப்புணர்வு நற்றோர் சங்கம் நடத்திய ஒரு இசை நிகழ்வுக்காக தென்னிந்தியாவிலிருந்து ஜி தொலைக்காட்சியினுடைய சரிகமப்பா சீனியர் சீசன் 3 வெற்றியாளர் புருஷோத்தமன் அவரோடு சேர்ந்து பாடிய அக்ஷய் ஆகியோரும் இருவருமே இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருந்தனர். அவர்களை வரவேற்கின்ற நிகழ்வோடு தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் வீடியோவுக்கு செல்லலாம். ஸ்கூலுக்கு போயிட்டா அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து செகண்ட் டைம் இந்த மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு வரேன். இங்கே கிளிநொச்சியில் இந்த மாற்றுத்திறனாளி இங்கே வந்து நான் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. நேற்று வரவேற்பு பயங்கரமாக இருந்தது. எனக்கு ரொம்பவும் மனசை டச் பண்ணிருச்சு. அந்த எல்லாருமே அவ்வளோ அன்பாக என்னை வரவேற்றாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஸோ அதை விட இன்றைக்கி என்னுடைய சமுதாய மக்களை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது என் மனசுக்குள்ளே அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னென்னா எங்களை இன்னமும் நிறைய வெறுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னென்னா அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. நீங்கள் வந்து மன நிம்மதி அப்படி ஒன்று அடையணும்னா இந்த மாதிரி ஹோமுக்கெலாம் போயிட்டு அவங்களோட வந்து சந்தோஷமாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இன்றைய நாள் எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு நான் நம்புகிறேன். ஸோ எனிவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து என்னுடைய 2வது வீடு மாதிரி. ஏன்னா நான் வந்தப்பவே மக்கள்லாம் அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. எல்லாருமே பயங்கரமாக என்னை ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க. மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. விடை கொடு எங்கள் நாடு கடல் வாசல் தெரிக்கும் வீடே பனை மரக்காடே பறவைகள் கூட மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. உதட்டில் புன்னகை புதைத்தோம் உயிரை உடம்புக்குள் புதைத்தோம் வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜீ தமிழ் சரிகமப்பா சிங்கர் அக்ஷயா. இப்போ நான் கிளிநொச்சியில் வந்து ஒரு விஷுவலி சேலஞ்சுக்கான ஒரு ஹோம் அங்கே இருக்கேன். இந்த அழைப்பு வந்து எனக்கு ராஜன் சார் யூகேயில் இருக்கார், அவர் மூலமாக வந்தது. லண்டனில் ஒரு ஷோ பண்ண போயிருந்தப்போ அப்போ ராஜன் சார் என்னை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹோம் இங்கே இருக்குது லண்டனில், ஒரு ஹோம் இருக்குது இங்கே கிளிநொச்சியில், கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போது அதுக்காக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி வந்தது. நேற்றுக்கு ஜஃப்னாவில் வந்து இறங்க போவே அவ்வளோ வார்ம் வெல்கம் இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எங்கள் ஹோம்லேருந்து நிறைய பேர் வந்து பொக்கே கொடுத்து, ஐ திங்க் ஹேண்ட்மேட் பொக்கேன்னு நினைக்கிறேன், அது கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ லவ் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அண்ட் இன்றைக்கி இங்கே வந்தது ஒரு நல்ல ஒரு காஸ்க்காக. இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா நிறைய வாட்டி வந்திருக்கேன், யாழ்ப்பாணம் நிறைய வாட்டி வந்திருக்கேன், ப்ரோக்ராம்காக வந்திருக்கேன், கோயில் கச்சேரிகளுக்காக வந்திருக்கேன். இந்த வாட்டி ஒரு நல்ல காஸ்க்காக இவங்களுக்காக பாட வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அண்ட் நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கீங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹோமுக்கு வரணும். கிளிநொச்சியில் இருக்குது இந்த விஷுவலி சேலஞ்சுக்கான இந்த ஹோம். கட்டாயமாக நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை இங்கே பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.
உதவியை தாண்டி அவங்க கூட இருந்து அவங்க கூட சகஜமாக பேசி பழகி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்க இன்னுமே விரும்புவாங்களும் கூட. இன்றைக்கி நான் இங்கே வந்தது ரொம்ப 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 பெரிய மகிழ்ச்சி. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த எல்லாருக்குமே பெரிய நன்றிகள். பிடிக்குடு எங்கள் நாடு கடல் வாசல் தெளிக்கும் வீடு பனை மரக்காடே பறவைகள் கூடே ஒரு முறை பார்ப்போமா உதட்டில் பொன்னகை புதைத்தோ உயிரை உடம்புக்குள் புதைத்தோ வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். உண்மையிலே இயேசுவாண்ட குரல் அப்படியே சாயல் சொட்டு மாறியல திறமை தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு நனைந்த பிறகு நாளும் எதற்கு வானில் சாயும் போது தென்றல் வந்து என்னை போடும் ஆசங்கம் இன்றே தங்கிடும் பகலே போய்விடு இரவே காய்கொடு நிலவே பன்னீரை தோடி ஓய்விடு தென்றல் வந்து என்னை தொடும் ஆசங்கம் இன்றே முத்தமிடும். சூப்பரா ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும் உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும் மங்களம் கொண்டாடும் வேலை வாய்க்குமோ அனைவரை நீயும் நானும் தான் உச்சோரம் நாளும் தோன்றுமோ ஒன்றாகும் பொழுதுதான் இனிய பொழுதுதான் உங்கள் பொழுதுதான் ஒரு இது கண்ணும் நெஞ்சும் நீரில் ஆடும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் தினம் தினம் உங்கள் தரிசனம் பெற அற்புதம்.
நீங்க வந்து இவங்களோட ஒரு பாட்டு என்னுடைய பேர் சந்திரோங்க. டிஎஸ்எஸ்ல டெவலப்மெண்ட் இந்த மியூசிக்கில் வந்து கிட்டார் கீபோர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பாட்டுக்காக எழுதாடி பாட்டு சூப்பர் சூப்பர். எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறோம். உட்காந்து கூட பாடுவாங்க. Dia film misalnya. சொல்வண்டி பொழுதுக்கும் வெண்பாண்டி காற்றுக்கும் என் பாட்டுனா சந்தோஷந்தான். எம்மாமின் பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு யார கண்ணுக்கு என் பாட்டுனா சந்தோஷந்தான். சூப்பர். இந்த போட்டோ எங்க தெரிவிக்கல உங்களுக்கு உங்களுக்கு போட்டோ கொடுத்தீங்களா தொடர்ந்து கில்மிசாவும் அந்த இடத்துக்கு வருகை தந்த நிலையில் மங்கள விளக்கேற்றலோடு நிகழ்வு ஆரம்பமானது. கில்மிசா அவர்கள் தங்களுடைய குடும்ப சார்பாகவும் தன் சார்பாகவும் ஒரு தொகை பணத்தை அந்த சங்கத்தினருக்கு வழங்கியிருந்தார். அவர் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல பணியை, நல்ல ஒரு எடுத்துக்காட்டை இன்றைய மேடையிலே அவர் வழங்கி இருக்கின்றார். அவருடைய குடும்பம் அவருக்கு வழிகாட்டி இருக்கின்றது. சிறந்த பெற்றோர்களாக இருந்து இந்த பிள்ளையை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பெற்றோர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாதிக்கப்பட்ட மக்களை கைதூக்கி விடுகின்ற அந்த மிகப்பெரிய பணியில் அவர்களும் இன்றிலிருந்து நம்மோடு இணைந்து கொள்கிறார்கள். நன்றி. தொடர்ந்து புருஷோத்தமன், அக்ஷயா, கில்மிசா ஆகியோரை மேடையில் கௌரவிக்கின்ற நிகழ்வு நடந்தது. அவர்களுக்கான நினைவு பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஈழத்தினுடைய பிரபல இசையமைப்பாளர் கண்ணன் மாஸ்டர், இசையமைப்பாளர் முரளி அவர்களையும் கௌரவிக்கின்ற நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து இசை நிகழ்வு மேடையில் இடம்பெற்றது. என்கிட்ட இருந்து ஒரு கோடி ரூபாய் எடுத்துட்டு போவேன். அவளை விட்டு அவளை. நன்றி நன்றி நன்றி. உண்மையிலே இந்த விழிப்புணர்வற்றோருக்கான இந்த நிகழ்விலே புருஷோத்தமன் கலந்து கொண்டது அவர்கள் அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியை தந்தது. ஒரு முன்னுதாரணமாக இருந்து சாதித்து காட்டிய புருஷோத்தமன் கலந்து கொண்டது மகிழ்ச்சியான விடயம். உங்களுக்கு ஏதாவது எப்படி ஒரு ஆழமா ரசிச்சு பாருங்க இந்த பார்வையற்ற மண்ணுக்காக பாடுபட்டு பார்வை இழந்த எங்கள் செல்வங்களுக்காக இந்த மேடைக்கு நான் வர வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது, பின்னே இருக்கின்றது. அதனால்தான் வந்திருக்கிறேன். அடுத்ததாக எங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கும் புருஷோத்தமன், அக்ஷயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு என்பது எனது பிறப்பிடம். நானும் மதுரையில் தான் பிறந்தேன். அங்கிருந்து ஒரு வயசோடு இங்கு வந்து எனது அம்மா அப்பா கலைஞர் என்றபடியால் அவர்களோடு இணைந்து 10 வயசிலே நான் மேடை ஏறி நடிப்பு துறையிலோ இசைத்துறையிலோ, இப்பொழுது எனக்கு 75 வயசு. இதுவரை காலமும் அந்த கலை பயணத்தை செய்து கொண்டு இருக்கின்றேன். இன்னும் செய்ய வேண்டும் என்பது எனது ஆசை. அதற்கு ஆண்டவன்
கலங்கக்கூடாது இங்கே வளரும் சின்ன பூக்கள் வாடாது வாழும் போது மானத்தோடு வாழ்பவன் தானே தமிழன். உண்மையிலேயே அவர்களுடைய உலகம் ஒரு அழகானது, இந்த சஞ்சலமும் மற்ற ஒரு உலகம். உண்மையிலேயே அனைவருமே ஒரு மகிழ்ச்சியாக அங்கே இருந்தனர். அந்த உலகமானது எங்களைப் போல அல்ல, பல கசப்பான சகிக்க முடியாத விடயங்களெல்லாம் பார்க்க வேண்டிய தேவைகள் அவர்களுக்கு இல்லை. ஆகவே இந்த இடத்திற்கு நீங்களும் சென்று உங்களுக்கு தேவையான மன அமைதியை பெற்றுக்கொள்ள ஒரு சந்தர்ப்பமாக அமையும். நேரம் இருந்தால் நீங்களும் சென்று இந்த இடத்தில் உங்களுடைய நேரத்தை செலவழித்து அமைதியை பெறுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ரூபா பிரகாஷ்.